ஹே ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் டாக்டர் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம வாசனாக்கு பார்த்தீங்கன்னா கேரளா வயநாடுக்கு போயிருந்தார். அங்கே பார்த்தீங்கன்னா நிலச்சரிவில் இருந்த எல்லாருக்கும் உதவி பண்ணலாம் போயிருப்பார். அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் பார்த்தீங்கன்னா கஞ்சா போதையில். ஆனால் நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் இருந்தார். இதே நம்மளாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அவங்கள அடிச்சிருப்போம். ஆனால் நம்ம அண்ணன் பொறுமையாக பேசி தான் இருந்தார். ஆனால் எவ்வளோ கஷ்டத்தோட பேசுகிறாருன்னு இப்பெல்லாம் புரியல. நேட்டிவ் கோயம்புத்தூர். உங்க இடம்னா இந்தியா தான்டா நம்ம இடம். சாவாத எல்லாமே நம்ம ஊரு தான். எல்லாமே நம்ம ஊர் தான். இது எங்க இடம் எங்க இடம் சொல்லாத. எல்லாமே நம்ம ஊரு தான். அதுக்கெல்லாம் சொல்ல கிடையாது. சரியா? நான் மரியாதை கொடுப்பேனே. நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? இரு நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? இங்க வயநாட்டுல லேண்ட்ஸ்லைட் ஆச்சுல, அந்த மக்களுக்கு பொருட்கள் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அப்ப வயநாடு என்ன ஏன் ஊரா? சரியா? எல்லாம் நம்ம ஊரு. ஏன் ஒரு நெஞ்சு நிமித்திட்டு வந்தா? இங்க பாரு, டொக்கு விழுந்து கிடக்குது. அடிச்சு டொக்கு விழுந்து கிடக்குதுடா. சரி, கொஞ்சம் வாழ்க்கையில உருப்படுறா. 10 பைசைக்கு பிரயோஜனம் இல்ல கஞ்சா அடிச்சுட்டு சுத்திட்டு இருந்தீங்கன்னா. நீ எனக்கு கஞ்சா உனக்கு எப்படி தெரியும் நான் கஞ்சா அடிச்சேன்? அது பார்த்தேனே, பீடியில போட்டு என்ன இழுத்துட்டு இருந்தது பார்த்த. கண்ணு என்னடா இந்த மஞ்சள் கலர்ல இருக்கு? நான் எப்பவும் சரக்கு அடிப்பேடா. எப்பவும் சரக்கு அடிப்பியா? பெருமையா? சிவனே, இங்க வர டூரிஸ்டர்ஸ் கிட்ட நீ ரவுடிசம் பண்றது பெருமையா? குளிக்கிறதுக்கு ஒரு குளிக்க வேணான்னு சொன்னா பிரச்சனை கிடையாது. எல்லாருமே குளிக்க வேணான்னு சொன்னா பிரச்சனை கிடையாது. எங்க ஊர்ல வந்து நீ இது பண்றியான்னு கேட்ட. டேய், இங்க பாரு, நீ நெஞ்ச இருடா. வண்டியில போய் உட்கார். அவன் கஞ்சா அடிக்கலையே. வண்டியில உட்கார்றா. எதுக்கு வண்டி நம்பர்லாம் எடுத்துக்கிட்டு? சரி சரி, போயிட்டு வரேன். புரியல. இல்ல, இப்படி கஞ்சா அடிச்சுட்டு பிரச்சனை பண்றீங்களே ஒரு டூரிஸ்டுக்கு. மது அடிச்சுட்டு பிரச்சனை பண்ணது யார்? நான் மது அடிச்சிருக்கேன். நீ ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இங்க ஊதவா இல்ல மெஷின்ல ஊதவா? எங்க போட்டு ஸ்டேஷன்ல ஊது. இங்க போனா ஸ்டேஷன்ல ஊது. நீ ஸ்டேஷன்ல ஊதுடா. ஏய், இப்படி கஞ்சா அடிச்சுட்டு பிரச்சனை பண்றீங்களேடா. ஸ்டேஷன் பாடா லூசியா. ஏய் வாட்றா. உங்களுக்கு கஞ்சா அடிச்சு மரியாதைடா. நீ ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இங்க வந்து குளிக்கிறதா? நாங்க எங்கடா ட்ரிங்க்ஸ் அடிச்சோம்? எங்க போறீங்க? எதை வச்சு நீ சொல்ற நான் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கேன்னு? நீ இங்க படிச்சு எங்க வாசம் அடிக்குது, கண்ணு கிண்ண அவுட்டு, நெஞ்ச டொக்கு விழுந்து உடஞ்சு கிடக்குது. ஏய், நம்ம நாட்டுக்கு வந்து இங்க பேசுறீங்களே. ஏய், இப்படி நம்ம நாட்டுல வந்து பேசிக்க. நம்ம நாடு தான்டா இது, இந்தியாங்கிறது. அக்கா, கஞ்சா அடிச்சுட்டு பிரச்சனை பண்றாங்க. கேட்டா இது எங்க ஊருங்கிறாங்க. டூரிஸ்ட் வரக்கூடாதா? அப்போ அக்கா, இங்க குளிக்க கூடாதுன்னு சொன்னா நாங்க போயிடுவோம். அந்த கம்பியை வச்சு வயித்துல குத்த வராங்க. இங்க பாருங்க. குத்துறீங்களேப்பா அப்படின்னா அப்படிதான் குத்துவேன் அப்படிங்கிறான். நான் குத்துவேன். இங்க காடி குத்துவியா? ஒரு நிமிஷம் நீ பாட்டு பண்றல. என்ன பண்ற? நான் குத்துவேன். என்ன பண்றேன்? என்ன பண்ற? பெருமையா இது? எங்க இருந்து பார்த்தா நீ மைசூர் ரோட் தான் கடை. இல்ல, நான் கேக்குறேன் இது பெருமையான்னு கேக்குறேன் நான். இல்ல, குத்தி சாவடிச்சிருவேங்கறியே, இது உனக்கு பெருமையா? டேய், இதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? வரன இடம்னா எப்படியோ மரியாதை இருந்தா சேர போய் நான் அடிச்சாலும் சேர் எம்எல்ஏ அடிச்சாலும் எனக்கு தான் கேஸே வேணாம். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இதே வேணாம். அப்படிப்பட்ட எனக்கு ஒரு ஜஸ்டிஸே எனக்கு வேணாம். உண்மையா அவங்கள மட்டும் தண்டிப்பாங்கன்னா ஓகே. இல்ல, இவன் மேலேயே ஒரு கேஸ் போடணும், இவங்களும் தான் அங்கே நின்றுருக்காங்க. நான் அந்த கம்பியை வச்சு குத்தியுமே நான் சும்மா தான் இருந்தேன். வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கேங்க. ஸோ 1008 பிரச்சனை. என் பிரச்சனையில் வேற ஒருத்தங்க யாராக இருந்தாலும் ஃபெட்டப் ஆகி ஒன்றும் சூசைட் பண்ணி செத்துருப்பாங்க, இல்லைன்னா இந்த யூடியூப் சேனலை விட்டே போயிருந்திருப்பாங்க.
பட் நான் என்றைக்குமே போக மாட்டேன், நான் என்றைக்குமே ஸ்டாப் ஆக மாட்டேன். ஏன்னா நான் ஜெயிக்கணுங்க, விட மாட்டேங்க. என்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க, என்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயத்தை எடுத்துருங்கன்னு தான் நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நான் என்றைக்குமே யாரையுமே கெடுக்கணும்னு நான் நினச்சதே கிடையாது. நானும் பார்த்துட்டேன் நிறைய வீடியோஸில் டிடி வாசனை பார்த்து தான் கெட்டு போகிறாங்க, டிடி வாசனை பார்த்து தான் கெட்டு போகிறாங்க. நான் என்னங்க குடிங்கங்க கூட்டடிங்க நான் சொல்கிறேன். வாழ்க்கையில் ஜெயிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, பெரிய ஆளாக வாங்குங்க, இந்த மாதிரி ட்ரக்ஸ்க்கெலாம் அடிக்ட் ஆகாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். பட் அப்படி இருந்துமே நான் தான் கெடுக்கிறேன். இல்லைங்க, ஒரே ஒரு கேள்வி. பைக் ஓட்டினேன், பைக்கில் பிரச்சனை பண்ணாங்க. கார் ஓட்டினேன், காரில் பிரச்சனை பண்ணாங்க. ஸ்கேட்டிங் போர்ட் போட்டேன், ஸ்கேட்டிங் போர்ட் பண்ணேன். ஸ்கேட்டிங் போர்டுக்கு எதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேட்டிங் போர்ட் பண்ணுறதே விட்டுட்டேன். சைக்கிள் ஓட்டினேன், அவ்வளோ என்னை வந்து நெகட்டிவாக பேசினாங்க. சந்தோஷமாக இருக்குது பார்க்க, பைக் ஓட்டிகிட்டு இருந்தேன், நீ எப்போ சைக்கிளில் வருவேன்னு எதிர்பார்த்தேன், பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போவே சைக்கிளில் போகிறேன், நான் மெர்சிடிஸ் காரில் போனேன். இப்போ எனக்கு என்ன வருத்தம்னாங்க, நான் வந்து பைக் எடுத்துகிட்டு நான் ஸ்டாப் 39 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் டு காஷ்மீர் போயிருக்கேன். இதே வேற ஒருத்தவங்க பண்ணிருந்தா பெருமையாக பேசியிருப்பாங்க. கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு போயிட்டு சென்னையிலேருந்து. இந்த வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்திருக்கும். இதே மாதிரி தான் வாசனாவுக்கு வந்திருக்கும். இந்த வீடியோ எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ஆச்சு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ், டேக் கேர்.